வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கன்னியாகுமரியில் ஜோதிடம் கூறியது பலிக்காததால் ஆத்திரமடைந்த பெண் முகநூல் நண்பரை ஏவி ஜோதிடரை தீர்த்து கட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மர்மமான முறையில் ஜோதிடர் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் உடற்கூராய்வு முடிவில் உண்மை அம்பலமானதன் திக் பின்னணி என்ன? கன்னியாகுமரியில் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்கு சாத்தியம் உள்ளதா என்று ஆருடம் கூறிய ஜோதிடருக்கு நேர்ந்த கொடூரம் பதபதைக்கு வைத்துள்ளது. 9 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்து பரிகார பூஜை செய்தும் பலன் கிடைக்காததால் ஜோதிடருக்கு பெண் ஒருவர் யமனாக மாறியுள்ளார். நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆசாரிப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் 64 வயதான ஜான் ஸ்டீபன். நாட்டு வைத்தியரான இவர் ஜோதிடமும் பார்த்து வந்துள்ளார். ஜான் ஸ்டீபனின் மகளுக்கு திருமணமாகி சென்ற நிலையில் மகன் கோவையில் தங்கி படித்து வருகிறார். இதனால் கணவன் மனைவி இருவரும் ஆசாரிப்பள்ளத்தில் தனியாக வசித்து வந்தனர். கடந்த 8ஆம் தேதி ஜோதிடரின் மனைவி விஜயகுமாரி வெளியே சென்றுள்ளார். பிறகு வீடு திரும்பிய போது ஜான் ஸ்டீபன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து உடனடியாக விஜயகுமாரி ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்டமாக மர்ம மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ஆனால் உடற்கூராய்வு முடிவில் ஜோதிடர் கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. பிறகு கொலை வழக்காக மாற்றிய போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். கொலை வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் கட்டிமாங்காடு பகுதியைச் சேர்ந்த 43 வயதான கலையரசி மற்றும் நெல்லை மாவட்டம் கருங்குளத்தை சேர்ந்த 25 வயதான நம்பிராஜனுக்கு தொடர்பு இருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் கருத்து வேறுபாடு காரணமாக கலையரசி தன்னுடைய கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவது தெரிய வந்தது. பிரிந்து சென்ற தன்னுடைய கணவருடன் சேர்ந்து வாழ பரிகாரம் தேடி ஜோதிடம் பார்ப்பதற்காக ஜான் ஸ்டீபனை அணுகியுள்ளார். அப்போது சில பரிகாரங்கள் செய்தால் கணவருடன் சேர்ந்து வாழலாம் என்று ஜான் ஸ்டீபன் நம்பிக்கை அளித்ததாக கூறப்படுகிறது. இதை நம்பி பரிகார பூஜைக்காக 9,50,000 ரூபாய் வரை ஜோதிடருக்கு கலையரசி கொடுத்துள்ளார். அதன் பிறகும் தம்பதியிடையே சுமூக உறவு எட்டப்படாமல் மீண்டும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஜோதிடர் கூறிய வாக்குறுதியும் பரிகாரமும் பலன் அளிக்காததால் கொடுத்த பணத்தை கேட்டு கலையரசி குடைச்சல் கொடுத்துள்ளார். பணத்தை திருப்பித் தர முடியாது என்று ஜோதிடர் ஜான் ஸ்டீபன் கூறியதால் ஆத்திரத்தில் அவரை தீர்த்து கட்ட கலையரசி சதித்திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக ஃபேஸ்புக் மூலமாக பழகிய நண்பர் நம்பிராஜனின் உதவியை நாடியுள்ளார். அதற்காக அவருக்கும் பணம் கொடுத்துள்ளார். இதையடுத்து இருவரும் சேர்ந்து ஜோதிடரை தீர்த்து கட்ட நாள் குறித்துள்ளனர். திட்டமிட்டபடி கடந்த 8ஆம் தேதி ஜான் ஸ்டீபனின் வீட்டிற்கு வந்துள்ளனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே வீட்டில் தனியாக இருந்த ஜான் ஸ்டீபனை பிடித்து இருவரும் தாக்கியுள்ளனர். அப்போது அவரின் கழுத்தை துண்டால் இறுக்கியும் தலையை தரையில் அடித்தும் கொலை செய்திருப்பதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். பிறகு எதுவும் நடக்காதது போன்று அங்கிருந்து இருவரும் தப்பி ஓடினர். போலீசாரும் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்தால் வழக்கிலிருந்து தப்பித்து விட்டதாக நினைத்தவர்கள் ஜோதிடரின் உடற்கூராய்வு அறிக்கை மூலமாக மாட்டிக்கொண்டனர். கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்காக செய்த பரிகார பூஜை பலிக்காததால் தன்னுடைய ஃபேஸ்புக் நண்பரோடு சேர்ந்து ஜோதிடரை திட்டம் தீட்டி பெண் ஒருவர் கொலை செய்த சம்பவம் நாகர்கோவிலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.